கோட்டாவை கைது செய்வதற்கான அரசியல் சதியே சுரேஷ் சாலையின் கைது. விமல் வீரவன்ச பகிரங்கம். ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலை போன்ற ஒரு புலனாய்வு அதிகாரியை கைது செய்ய முற்படுவதன் உண்மையான நோக்கம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை கைது செய்வதற்கான சூழலை உருவாக்குவது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற சலை என்ன செய்தார் எனும் தலைப்பிலான விசேட கருத்தரங்கில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சுரேஷ் சலை கைது செய்ய எடுக்கும் முயற்சியானது நாட்டின் தேசிய பாதுகாப்பையும் அரசு இயந்திரத்தின் இருப்பையும் சீர்குலைப்பதற்கான ஒரு அரசியல் நடவடிக்கை. இந்த கைது தமிழ் புலம்பெயர் அமைப்புகளின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக முன்னெடுக்கப்படும் ஒரு திட்டமிட்ட நகர்வு. சுரேஷ் சலை யுத்த காலத்தில் விடுதலை புலிகள் அமைப்பின் முக்கிய தலைவரான தமிழ்ச்செல்வன் போன்ற இலக்குகளை வெற்றிகரமாக தாக்குவதற்கு தேவையான துல்லியமான புலனாய்வு தகவல்களை வழங்கினார். இவ்வாறு நாட்டுக்காக பாரிய சேவையாற்றிய ஒரு அதிகாரியை இவ்வாறு வேட்டையாடுவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என விமல் வீரவன்ச மேலும் தெரிவித்தார். அம்பாறையில் யுவதிக்கு தொடர் பாலியல் தொந்தரவு, ஒருவர் கைது. அம்பாறையில் யுவதி ஒருவருக்கு தொடர்ந்து பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் அக்கரைப்பற்று காவல்துறையில் உள்ள பிரதேசம் ஒன்றில் உள்ள 46 வயதுடைய நபர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், மேற்படி பிரதேசம் ஒன்றைச் சேர்ந்த யுவதி ஒருவரை அந்த பகுதியைச் சேர்ந்த குறித்த நபர் தொடர்ச்சியாக பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்துள்ளார். இதையடுத்து குறித்த யுவதி காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்ததை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதில் கைது செய்யப்பட்டவரிடம் விசாரணை மேற்கொண்ட போது அவர் அந்த பகுதியில் நீண்ட காலமாக இவ்வாறு பல பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்துள்ளதாக காவல்துறையினரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சுரேஷ் சலை 90 நாட்கள் தடுப்பு காவலில், எடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கை, பலத்த எதிர்பார்ப்பில் பலர். அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலை 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 25ஆம் தேதி பேரியகொட பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்ட அவரை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணைக்குட்படுத்துவதற்கு பாதுகாப்பு அமைச்சு அனுமதி வழங்கியுள்ளது. பிரித்தானியாவின் சேனல் 4 தொலைக்காட்சி வெளியிட்ட சர்ச்சைக்குரிய ஆவணப்படத்தில் ஈஸ்டர் தாக்குதலுக்கும் சுரேஷ் சலைக்கும் இடையிலான நேரடி தொடர்பு இருப்பதாக பாரிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இந்த தரவுகளை அடிப்படையாக கொண்டு சமூக மற்றும் சமய நிலையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் வணக்கத்திற்குரிய ரோஹாண்டி சில்வா அடிகளார் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே இந்த விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. 2019 ஏப்ரல் ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்ற போது சுரேஷ் சலை மலேசியாவில் உள்ள இலங்கை தூதரகத்தில் பணியாற்றி வந்தார். கோட்டபாய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் அவர் அரச புலனாய்வு பிரிவின் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டார். பின்னர் 2024 ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து தற்போதைய அரசினால் அவர் பதவியிலிருந்து ஓய்வு பெற செய்யப்பட்டார். இந்த 90 நாட்கள் தடுப்பு காவல் விசாரணையின் மூலம் ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணியில் உள்ள உண்மையான சதிகாரர்கள் மற்றும் மறைக்கப்பட்ட உண்மைகள் வெளிவரும் என பாதிக்கப்பட்ட தரப்பினர் பலத்த எதிர்பார்ப்பில் உள்ளனர். தமிழக வெற்றி கழக கொடியுடன் பயணித்த இலங்கை இளைஞர்கள். கச்சதீவு புனித அந்தோணியார் ஆலய வருடாந்த உற்சவத்திற்கு சென்ற இலங்கை படகு ஒன்றில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பறக்கவிடப்பட்டிருந்தமை அங்கு கூடியிருந்த இந்திய யாத்ரீகர்களிடையே பெரும் ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆலயத்தின் வருடாந்த திருவிழா நேற்று கோலாகலமாக ஆரம்பமானது. இந்த உற்சவத்தில் கலந்து கொள்வதற்காக இந்தியா மற்றும் இலங்கையிலிருந்து சுமார் 12,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கச்சத்தீவில் திரண்டுள்ளனர். இதன்போது இலங்கையிலிருந்து சிறிய படகு ஒன்றில் கச்சதீவுக்கு பயணித்த சில இளைஞர்கள் நடிகர் விஜயின் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை ஏந்தியவாறு பயணித்தனர். இலங்கை படகில் தமிழக அரசியல் கட்சியொன்றின் கொடி பறப்பதை கண்ட அங்கிருந்த இந்திய யாத்திரிகள் மற்றும் ஏனைய பக்தர்கள் அதனை மிகுந்த வியப்புடனும் ஆர்வத்துடனும் அவதானித்தனர். இனி பயம் வேண்டாம், நடைமுறைப்படுத்தப்படவுள்ள திட்டம். இலங்கை போலீசாரினால் பொதுமக்கள் முறைப்பாடுகளை நேரடியாக போலீஸ் துறை மா அதிபரிடம் சமர்ப்பிப்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட டெல் ஐஜிபி செயற்திட்டம் 2026ஆம் ஆண்டில் மேலும் வலுப்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பிரஜைகள் சிங்களம், தமிழ் அல்லது ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் முறைப்பாடுகளை சமர்ப்பிக்க முடியும். பாதாள உலக குழுக்கள் போதைப்பொருள் கடத்தல், ஊழல் மற்றும் ஏனைய குற்றச் செயல்கள் தொடர்பான தகவல்களை நேரடியாக போலீஸ் மா அதிபரின் கவனத்திற்கு கொண்டு செல்லலாம்.
போக்குவரத்து விதிமீறல்கள், பொதுமக்களுக்கு ஏற்படும் இடையூறுகள் மற்றும் பொதுவான குற்றங்கள் குறித்து முறைப்பாடு செய்யலாம். முறைப்பாடு கிடைத்தவுடன் சம்பந்தப்பட்ட பிரிவு குறிப்பிட்ட போலீஸ் நிலையத்திற்கு அறிவிக்கும். உடனடியாக விசாரணைகளை மேற்கொள்ள அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள். உங்களது முறைப்பாட்டிற்குரிய தீர்வு கிடைக்காத பட்சத்தில் அதே சேவையை பயன்படுத்தி மீண்டும் போலீஸ் மா அதிபருக்கு அறிய தர முடியும். மேலும் பொதுமக்கள் டிஜிட்டல் தளங்கள் ஊடாக தொடர்பு கொள்ளலாம். உத்தியோகபூர்வ இணையதளம் www.police.lk இதனை நேரடி இணைய நுழைவாயில் மூலம் மற்றும் மின்னஞ்சல் மூலமும் தொடர்பு கொள்ள முடியும். அரசின் நிலக்கரி ஊழல் விவகாரம். சந்திரிகாவை சந்தித்த பாட்டாளி. நிலக்கரி ஊழல் தகவல்கள் குறித்து அரசியல் தலைவர்களை தெளிவுபடுத்தும் நடவடிக்கையில் முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் சர்வஜன அதிகாரம் கட்சியின் தலைவர் திலித் ஜெயவீர ஆகியோரிடம் குறித்த தகவல்கள் அடங்கிய அறிக்கைகளை கையளித்து விளக்கமளித்துள்ளார். மேலும் முன்னாள் சபாநாயகரும் சிரேஷ்ட அரசியல்வாதியுமான கரு ஜெயசூரியவை சந்தித்தும் விளக்கமளித்துள்ளார். அந்த வரிசையில் நேற்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவின் வீட்டிற்கு சென்று நிலக்கரி ஊழல் குறித்து அவருக்கு விளக்கமளித்துள்ளார். பிப்ரவரி 17 நிலக்கரி ஊழல் குறித்த தகவல்களுடன் லஞ்சம் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. தரமற்ற நிலக்கரி இறக்குமதியால் நாட்டில் பாரிய பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளது. அரசும் அதை ஏற்றுக்கொண்டுள்ளதாகவே தெரிவித்துள்ளது. அது தொடர்பில் விசாரிப்பதற்கு நிபுணர் குழு ஒன்றையும் தெரிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசு ஊழியர்களுக்கு 30 லட்சம் ரூபாய் கடன் திட்டம். அரசு ஊழியர்களுக்கு 30 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்க தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் ஆரம்பமான ஹிமிகம பூரண அளிப்பு பத்திரம் வழங்கல் நிகழ்ச்சி திட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அரசு ஊழியர்களுக்கு 30 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்க இருக்கிறோம். அதில் அரசாங்கம் 4% வட்டியை ஏற்கும். பல்வேறு வகைகளில் வீடுகள், பாதைகளை நிர்மாணிக்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. சிறு மற்றும் மத்திய தொழில் முயற்சியாளர்களுக்கு சலுகை அடிப்படையிலான கடன் வழங்க 96,000 மில்லியன் ஒதுக்கியுள்ளோம். கிராமிய இளைஞர்களுக்கு தமது திட்டங்களை முன்வைத்து பணம் பெறலாம். வங்கிகளின் ஊடாக கைத்தொழில்களுக்கு கடன் வழங்க ஆலோசனை வழங்கியுள்ளோம். 73,000 பேர் அரச வேலைக்கு உள்வாங்க அனுமதி கிடைத்துள்ளது. 23,000 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட உள்ளார்கள். போலீசிற்கு 10,000 பேரை இணைத்துக் கொள்ள இருக்கிறோம். இந்த வகையில் பொருளாதார வெற்றியை கிராமங்கள் வரை விஸ்தரிக்க பல்வேறு திட்டங்களை தயாரித்து வருகிறோம் என அவர் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பின்னணியில் ஜேவிபி உறுப்பினர்கள் மொட்டு கட்சி பகிரங்க குற்றச்சாட்டு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் மக்கள் விடுதலை முன்னணியைச் சேர்ந்தவர்களும் தொடர்பு பட்டுள்ளதால் அரசாங்கம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை கடுகள வேணும் முன்னுக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கையை மேற்கொள்ளப் போவதில்லை என பொதுஜன பெரமுன கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திசக்குட்டி ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். புலனாய்வுத்துறை முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலேயின் கைது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இடம்பெறும் விசாரணைகளை ஒருபோதும் நாங்கள் குழப்பப் போவதில்லை. விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கவும் தயாராக இருக்கிறோம். புலனாய்வுத்துறை முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலே சிறந்த அதிகாரி. விசாரணைக்காகவே அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மாத்திரமல்ல, யாராக இருந்தாலும் இந்த தாக்குதல் தொடர்பில் விசாரணைக்கு அழைத்தால் அதற்கு செல்ல வேண்டும். தகவல்கள் தெரிந்திருந்தால் அதனை தெரிவிக்க வேண்டும். எங்களை அழைத்தால் நாங்களும் செல்வோம். இந்த தாக்குதல் தொடர்பில் விசாரணைக்கு அழைப்பது சாட்சி கூறுவதற்கு அழைக்கும் நடவடிக்கையை அரசாங்கத்திற்கு செய்ய முடியும். அதனால் இந்த தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரி யார் என்பதை அரசாங்கம் காட்டும் வரை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். ஆனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்கும் நடவடிக்கையை இந்த அரசாங்கம் மேற்கொள்ளப் போவதில்லை என்பதை உறுதியாக தெரிவிக்கிறேன். ஏனெனில் மக்கள் விடுதலை முன்னணியின் தேசிய பட்டியலில் இருந்த நபர்கள் இந்த தாக்குதலுடன் தொடர்பு பட்டவர்கள் என்ற கருத்து நாட்டு மக்களிடம் இருக்கிறது. அவர்களது தேசிய பட்டியலில் இருந்தவர்களை அவர்களின் சொத்துக்களை விடுவிக்கின்றனர். அவர்கள் வெளிநாடு செல்ல அனுமதி வழங்குகின்றனர். இவ்வாறு அனைத்தையும் செய்யும் அரசாங்கம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை கடுகள வேணும் முன்னுக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கையை மேற்கொள்ளப் போவதில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.